ஓம் சக்தி. இது எல்லாம் முடிஞ்ச முன்னாலேங்க இவருக்கே ஆசை வந்துருச்சு, நம்ம மருவத்தூர் போய் ஒரு முறை அடிகளாரை பார்க்கணும் அப்படி சொல்லி. அதே மாதிரிங்க இவர் மருவத்தூர் வந்தாருங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டார். வந்து அப்போல்லாம் புற்று மண்டபத்தில் அருள்வாக்கு நடந்து கொண்டிருந்த காலம். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்களில் கண்டிப்பாக அருள்வாக்கு நடக்கும். அப்படி இருந்த காலகட்டம் அது. இப்போ இவரும் போய் அருள்வாக்குக்கு பேர் பதிவு பண்ணிட்டு போய் பார்க்குறாரு அம்மாவை. அம்மா சொல்கிறாங்க, மகனே, நீ எனக்கு வேண்டும் என்பதற்காக மன்றத்தில் சித்தாடல் செய்து உன்னை இங்கு வரவழைத்தேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. எப்படிங்க? நீ எனக்கு வேண்டும் என்பதற்காக மன்றத்தில் சித்தாடல் செய்து உன்னை இங்கு வரவழைத்தேன். இனி நீ எங்கும் செல்ல வேண்டாம், நானே உனக்கு எல்லாம் தருகிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு பின்னாலேங்க இவர் எந்த முயற்சியும் செய்யாமலேங்க பழனிக்கு போகிறது தானே கட்டாயி போச்சு. சிவன் கோவிலுக்கு போய் தொண்டு செய்வாங்களே அதுவும் தானே கட்டாயி போச்சு. இப்படி எல்லாம் அம்மாவுடைய வாயிலிருந்து உத்தரவு வந்தவொடனே தானே அதெல்லாம் அவர் விட்டு விலகி போச்சு. அம்மா மட்டுமே போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் வந்துட்டாரு சக்தியில். ஆனால் என்ன நடந்ததுங்க? ஓம் சக்தி.